அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் vlog. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் ஒரு பிளேஸில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சம்மர் டைம்லலாம் அப்பப்போ மழை பெய்யும். ஸோ அதனால் மழைனாலே நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிறப்ப கொஞ்சம் சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் யூஏயில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. சம்மர் டைம்லலாம் மழையை பார்க்கவே முடியாது. அதே வின்டர் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யும், சரிங்களா? ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அந்த டைமிங் படி மழை பெய்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்பாட் அது மாதிரி செம்மையாக இருந்துச்சு லைட்டிங்ஸோட. ஸோ இந்த பிளேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது, டைமிங், எப்பப்போலாம் மழை பெய்யுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அந்த டைமிங் படி தான் இங்கே வந்து மழை பெய்யும். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ மழை பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வீக்கெண்டும் சரி வீக் டேஸும் சரி எல்லாமே இப்போ வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங் பார்த்துட்டு எப்போ செட் பண்ணியிருக்காங்களோ நம்ம அந்த டைமில் போனீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம் அழகாக ஒரு மழை பெய்கிற மாதிரி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:50 போல் தான் பெய்யிருந்தோம். 9 o'clock ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஈவினிங் 5 o'clock ஒன் டைம் இருக்குது. ஸோ மார்னிங் டைம் போனால் கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி தான். சம்மர் டைம்னால கண்டிப்பாக நமக்கு வெயில் தெரியும். ஸோ ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாரி இருக்கிறதுக்கப்புறம் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டிங்ஸோட பார்க்கறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நைட் டைம்னால பார்க்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு பார்க்கிங் தேடி நம்ம பார்க்கிங் போட்டுருந்தோம். ஏன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருந்துச்சு, கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடியே நம்ம போயிட்டோம்னா அழகாக அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் அண்ட் தென் மழை பெய்யறப்ப அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்கேயும் சுற்றி பார்க்கலாம். சூப்பராகவும் இருந்துச்சு. ஆனால் வின்டர் டைமுக்கு இது வின்டர் டைமில் இருக்குமான்னு தெரியல. ஸோ சம்மர் டைமுக்குனால இந்தமாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ரெயின் வர மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. யூஏயில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டாவது நம்ம எங்கடா போகிறது கிட்ஸை அழைச்சிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் யூஏயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இல்லை அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று புதுசாக வந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் அந்த ஸ்பாட்லாம் சூஸ் பண்ணி போகிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பாட் பார்த்துட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி விசிட் பண்ணோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டோமா, எப்போடா மழை வரும், எப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பொண்ணு அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மழையை நனையிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து எப்போ மழை வரும், எப்போ பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக போயிட்டு மழையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ மழை ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மழை ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடியோட மழை பெய்கிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வந்து ரியலாக மழை பெய்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அழகாக என்ஜாய் பண்ணாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க, கிட்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி யூஏயில் நிறைய
பிளேசஸ் என் கூட சேர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.